ஹாய் ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பங்காளி எஸ்கே லைஃப். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பாண்டிச்சேரியில இருந்து பக்கத்துல இருக்க மரக்காணத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது இந்த ஆலம்பாறை கோட்டை. இது ஹிஸ்டாரிக்கல் ஒரு கோட்டை தான், ஃபோர்ட் சொல்லலாம். இதோட ஹிஸ்டரி ஃபுல்லா இது எப்போ கட்டப்பட்டதுல இருந்து எல்லாமே இங்க கல்வெட்டுல அரசாங்கமே பதிவு பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பாதுகாக்கப்பட வேண்டியது. ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதை மெயின்டெனன்ஸ் சரியா பண்ணாதனால நிறைய இடம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் கவர்மெண்ட் இதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு நிறைய போட்டிருக்காங்க. அதனாலதான் இப்ப நான் பார்த்தா இதெல்லாம் ரொம்ப, அப்ப நான் லாஸ்ட் டைம் வரப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது. இப்போ ரொம்பவே சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வழியும் வச்சிருக்காங்க, புதுசா பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த கோட்டையோட ஒரு சில பகுதி தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது. இது நிறைய மூவிஸ் எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். என்னென்ன மூவி எல்லாம் பார்த்தா, நெஞ்சிருக்கும் வரை படத்துல ஒரு முறை பிறந்தேன் அந்த சாங் கேட்டிருப்பீங்க. அதுல ஃபுல்லா இந்த கோட்டையில இருக்க பாதி இந்த இடமும், அப்புறம் பின்னாடி பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ரிவர் மவுத் இருக்கு, அதுவும் தான் இருக்கும் ஃபுல்லா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போகன் படத்துல இருந்து செந்தூரா சாங் பார்த்திருப்பீங்க, அதுவுமே இந்த இடம் தான். வெயில் படத்துல இருந்து உருகுதே மருகுதே அந்த சாங் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நிறைய மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த மூவிஸ்ல மட்டும் ஃபேமஸ் வச்சு நான் சொல்ல, இது உண்மையாலுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். ஏன்னா அந்த காலத்துல இப்பெல்லாம் சிமெண்ட் கல்ல வச்சு கட்டுற பில்டிங்கே சர்வசாதாரணமா இடிஞ்சு விழுதுங்க எதனா ஒரு அதிர்வு ஏற்பட்டா. ஆனா இப்ப அந்த காலத்துல இந்த மெலிசான இந்த கல்லை பாருங்க, இதுல வச்சிருக்கிறது சிமெண்டே இல்ல, சுண்ணாம்பு பாறைன்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் இதை ஃபுல்லா உருவாக்கி இருக்காங்க. இன்னமும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இது அந்த காலத்துல எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணிருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் இல்லாதனால தான் இப்ப இப்படி இருக்கு. ஆனா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது வேற லெவல்ல இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு கோட்டையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா இடத்தையும் நம்ம போய் பார்க்கணும். நான் சொன்னேன்ல, அது பேக் சைட்ல ரிவர் மவுத் இருக்குன்னு சொன்னேன். இது ரிவர் மவுத் ஏன்னு சொல்லணும்னா, இது கடல்ல போய் சேருது. அந்த கடல் அங்க பாருங்க, அந்த சைட்ல பார்த்தா உங்களுக்கு அலை தெரியும், இந்த சைட்ல பார்த்தா தண்ணி, அப்படியே ரிவர் தண்ணி அதுல சேரத்து தெரியும். இந்த இடத்துலயுமே அந்த சாங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பிளேஸ் பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய பிளேஸ் பார்க்கணும்னா மறக்காம எங்க சேனல் பங்காளி எஸ்கே விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.